வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதிகாலை ஜெபம் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான ஆழமான உரையாடல். உலகம் அமைதியாக இருக்கும் அதிகாலை வேளையில் நாம் எழுப்பும் மன்றாட்டுகள் இறைவனின் திருவுளத்தை மிக எளிதில் சென்றடைகின்றன. அந்த அமைதியான நேரத்தில் இறைவன் நம்மோடு பேசுகிறார், நம் காயங்களை ஆற்றுகிறார். இந்த வருடம் முழுவதும் தினமும் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை உங்களுக்காகவும் உங்கள் தேவைகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு ஜெபிக்கப் போகின்றோம். உங்கள் உள்ளத்தின் சுமைகள் மற்றும் ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் பதிவிடுங்கள். நாங்கள் உங்களுக்காக மன்றாடுகின்றோம். நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். வாழ்க்கை சோதனைகளை வெல்ல ஜெபமே நம்மிடம் இருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். நம்பிக்கையோடு இறைவனிடம் கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இறைவன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இந்த புதிய ஆண்டின் 2ஆம் நாளில் இறைவனின் பேரன்பையும் பாதுகாப்பையும் வேண்டி நாம் மீண்டும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கின்றோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம் என்ற இந்த தொடரின் வழியாக இன்றைய நாளை இறைவனோடு இணைந்து தொடங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜனவரி மாதம் இயேசுவின் திருப்பெயருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்பதை நேற்று நாம் சிந்தித்தோம். இந்த வல்லமையுள்ள திருப்பெயரை நம் நாவுகளில் தாங்கி இன்று பணிவோடும் தாழ்ச்சியோடும் இறைவனிடம் மன்றாடுவோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தையாக சிராக்கின் ஞானம் 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 17 தியானிப்போம். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகம் அதிகாரத்தையும் தற்பெருமையையும் நான் என்ற அகந்தையையுமே வெற்றியின் அடையாளங்களாக போற்றுகிறது. எங்கு பார்க்கிலும் போட்டி, மற்றவர்களை விட உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற துடிப்பு, இதுவே இன்றைய வாழ்வின் ஓட்டமாக இருக்கிறது. ஆனால் விவிலியம் நமக்கு கற்றுத்தரும் வாழ்வின் உண்மையான வெற்றியின் ரகசியம் பணிவு ஒன்றே. நமது ஆற்றல், அறிவு, செல்வம், நாம் அடைந்திருக்கும் உயர்ந்த பதவிகள், இவை அனைத்தும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடைகள். நம்மிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவை நம்மை மற்றவர்களிடமிருந்து உயர்த்தி காட்ட பயன்படாமல் மற்றவர்களுக்கு பணி செய்ய பயன்பட வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் பணிவோடு செய்யும் போது அங்கே நம்முடைய சுயபலம் மறைந்து இறைவனின் வல்லமையே வெளிப்பட தொடங்குகின்றது. பணிவு ஒரு மகா வலிமை. ஒரு செடி காய்க்கும் போது அதன் கிளைகள் தாழ்ந்து பூமியை நோக்கியே இருக்கும். அதுபோல மனிதன் வளர வளர அவனிடம் தாழ்ச்சி பெருக வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்பதே திருவிவிலியம் நமக்கு தரும் வாக்குறுதி. நாம் பணிந்து செயல்படும் போது இறைவனின் இருதயத்திற்கு நெருக்கமானவர்கள் ஆகின்றோம். நாம் உண்மையான பணிவோடு வாழும்போது கடவுளுக்கு உகந்த மனிதர்கள் நம்மை தேடி வருவார்கள். அவர்கள் வழியாக இறைவனின் அன்பு நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்தில் நாம் இறைவனிடம் ஒரு வரத்தை கேட்போம். ஆண்டவரே, எங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் தற்பெருமை என்னும் விலங்கை உடைத்து எறியும். மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கும்
பிறருடைய குறைகளை பொறுத்துக் கொள்ளும் அந்த தாழ்ச்சியான இதயத்தை எங்களுக்கு தாரும். எப்போது நாம் இறைவனின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துகிறோமோ அப்போது அவர் நம்மை உயர்த்த வல்லவர். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இருளை நீக்கி ஒளியை தந்த இந்த புதிய விடியலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தாய், உன் செயல்களை பணிவோடு செய் என்று இன்று நீர் எங்களுக்கு தந்த மேலான அறிவுரைக்காக உம்மை ஸ்துதிக்கின்றோம். வார்த்தைகளால் மட்டுமல்ல, வாழ்வாலும் பணிவை எங்களுக்கு கற்றுத்தந்த எங்கள் இறைவனே, உமது பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு வேளையிலும் எங்களை வழிநடத்தும் உமது கரம் கூடவே இருக்கட்டும். நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடமும் அவர்கள் சிறியவரோ பெரியவரோ பணிவோடும் கனிவான அன்போடும் நடந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். குறிப்பாக இயேசு என்ற வல்லமை உள்ள திருப்பெயரை தாங்கி நிற்கும் நாங்கள் விண்ணக மகிமையை துறந்து மண்ணுலகிற்கு தாழ்மையுடன் இறங்கி வந்த உமது திருக்குமாரன் இயேசுவை போல உள்ளத்தில் தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, எங்களை அறியாமலே எங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் ஆணவம், தற்பெருமை, கோபம் மற்றும் மற்றவர்களை குறைத்து மதிப்பிடும் தீய எண்ணங்கள் அனைத்தையும் உமது வல்லமையால் அகற்றும். பிறர் உள்ளத்தை காயம் செய்யும் கசப்பான வார்த்தைகள் எங்கள் நாவிலிருந்து ஒருபோதும் வராதபடி எங்கள் உதடுகளுக்கு காவல் வையும். எங்கள் பணி தளங்களில் மேலதிகாரிகளிடம் கீழ்ப்படிதலையும் சக ஊழியர்களிடம் தோழமையையும் தாரும். எங்கள் வீடுகளில் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவத்தையும் வெளியில் நாங்கள் சந்திக்கும் நபர்களிடம் பரிவையும் காட்ட எங்களுக்கு அருள் புரியும். எங்கு சென்றாலும் இயேசுவின் அன்பையும் அமைதியையும் பிரதிபலிக்கும் உயிருள்ள கருவிகளாக எங்களை மாற்றும். இன்று நாங்கள் தொடங்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது தெய்வீக ஆசி தங்கி இருக்கட்டும். மனித பலத்தால் முடியாத காரியங்களை உமது கிருபையினால் எங்களுக்கு சாத்தியமாக்கி கொடும். தடைகள் அனைத்தையும் தகர்த்து உமது திருவுள்ளத்தின்படி எங்களுக்கு வெற்றியை தாரும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற உமது வாக்குறுதியை நம்பி எங்கள் வாழ்க்கையை உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் சொல்லும் செயலும் உமது நாமத்திற்கு மகிமை சேர்க்கட்டும். எல்லா நாமத்திற்கும் மேலான வல்லமையுள்ள இயேசுவின் திருப்பெயரால் விசுவாசத்தோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமீன். இயேசுநாதரிடம் ஜெபம். எனது பேரில் வைத்த அன்பிற்காக நித்திய ஞானத்தை சிறு பிள்ளைகளின் பலவீனத்திற்குள் மறைத்த அன்பு இயேசுவே, என் எதிர்காலத்திற்கு உமது ஆசீரை அடைய உமது குழந்தை பருவத்தை எனக்கு காண்பித்ததற்காக நான் தாழ்ச்சியோடு உம்மை வணங்குகிறேன். நீர் எனக்கு காட்டிய முன்மாதிரிகையை நான் கடைபிடிக்கும்படி உம்மை மன்றாடுகிறேன். உமக்கு ஊழியம் செய்வதை தவிர வேறு எந்த விதத்திலும் வீணாக போக விடாதேயும். வணக்கத்துக்குரிய அன்பு இயேசுவே, எனது இருதயத்தை அன்பு அக்கினியால் எரித்து உமது இருதயம் போல் மாற்றி அருளும். அந்த இருதயம் பலவீனமாகாதபடி உமது தூய குழந்தை பருவத்தின் புண்ணிய பலன்களையும் பொறுமையையும் பரிசுத்தத்தையும் தாழ்ச்சியையும் என் உள்ளத்தில் ஏவும்படி உம்மை மன்றாடுகிறேன். நீர் உமது பரிசுத்த அன்னைக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல் நானும் என் பெரியோர்களுக்கு மாறாத கீழ்ப்படிதலால் மரியாதை செய்ய விளைகிறேன். நீர் மண்ணுலகில் இருக்கும்போது செய்த சொற்ப காரியம் முதலாய் அளவற்று மேலாக உயர்த்தப்பட்டதே. அந்த பரிசுத்தமும் இறை தன்மையுமான கருத்தோடு நான் செய்யும் எல்லா செயல்களையும் எளிய வேலைகளையும் உமது கருத்தோடு ஒன்றாய் சேர்த்து ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. ஓ பரிசுத்த இயேசுவே, தகுதியற்ற பிள்ளையாகிய என்னை உமது ஆதரவில் வைத்துக் கொள்ளும்.
உமது பகையாகிய இவ்வுலகத்தின் சோதனைகளிலும் ஆபத்துகளிலும் இருந்து என்னை காப்பாற்றி எனது எல்லா செயல்களையும் சிந்தனைகளையும் விருப்பங்களையும் உமது மகிமைக்கேற்றபடி நடத்தியருளும். ஆமீன். ஓ இயேசுவே, உம்மை வழிபடுகிறேன். ஓ இயேசுவே, உம்மை விசுவசிக்கிறோம். ஓ இயேசுவே, உம்மை நம்புகிறோம். ஓ இயேசுவே, உமக்கு அன்பு செய்கிறோம். ஓ இயேசுவே, எங்களை நல்லவர்களாக்கியருளும். ஓ இயேசுவே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஓ இயேசுவே, எங்களை பலமுள்ளவர்கள் ஆக்கியருளும். ஓ இயேசுவே, எங்களை புனிதர்களாக்கியருளும். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு. தூய ஆவியாரை இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடிருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றாவது, இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானித்து நம் பாவங்களுக்காக மனத்துயர் அடைய மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு கல் தூணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானித்து புலன்களை அடக்கி வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்பட்டதை தியானித்து நம்மையே ஒருக்கவும் நிந்தை தோல்விகளை மகிழ்வுடன் ஏற்கவும் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்க்கை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழ மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான
புனித கப்ரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுநாதருடைய திருநாமத்தின் புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் திரு சுதனாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. பிதாவின் பிரகாசமாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. நித்திய ஒளியின் தூய்மையாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. மட்டில்லாத மகிமை உடைத்தான ராஜாவாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. நீதி ஆதித்தனாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னி மரியின் குமாரனாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. மகா அன்புக்குரிய இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. ஆச்சரியத்துக்குரிய இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. மிகுந்த வல்லப கடவுளாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. வரப்போகிற பாக்கியங்களுக்கு காரணாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. பரம ஆலோசனைகளின் திவ்ய தூதரான இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. மகா சக்தி உடைத்தான இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. மகா பொறுமையுள்ள இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. மகா சிரவணம் பொருந்திய இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. மனத்தாழ்ச்சியையும் மதுர குணத்தையும் கொண்டிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. கற்பை சிநேகிக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. எங்கள் அன்பரான இறைவா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி.
சமாதான தேவனாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்துக்கு காரணமாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களுக்கும் மாதிரிகையாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆத்துமங்களை ரட்சிக்கிறதிலே மகா அபேட்சை உள்ள இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் தேவனாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தரித்திரருடைய பிதாவாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. விசுவாசிகளுடைய பொக்கிஷமாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. நல்ல ஆயராயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உண்மையான பிரகாசமாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய ஞானமாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மட்டில்லாத நன்மைத்தனத்தை கொண்டிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் ஜீவியமும் உண்மையும் வழியுமாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சம்மனசுகளுடைய சந்தோஷமாயிருக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பிதாக்களுக்கு ராஜாவாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தீர்க்கதரிசிகளுக்கு ஞானம் கொடுக்கிற இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அப்போஸ்தலர்களுக்கு குருவாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சுவிசேஷகருக்கு போதகரான இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வேத சாட்சிகளுக்கு திடமான இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஸ்துதியருடைய பிரகாசமான இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. விரத்தருடைய துப்புரவான இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புனிதர்களுக்கு முடிவான இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. சகல பாவங்களிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கோபத்திலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பசாசின் தந்திரங்களிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மோக ஆசையிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நித்திய மரணத்திலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் தருகிற தரும விசாரங்களை அசட்டை பண்ணுகிற துர்குணத்திலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மனித அவதாரத்தின் பரம ரகசியத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய பிறப்பை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய பாலத்துவத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திவ்ய நடக்கையை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய விருத்த சேதனத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய பிரயாசத்தையும் பிரயாணத்தையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய ஆராட்டத்தையும் இரத்த வேர்வையையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய சிலுவையையும் பாடுகளையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மரணத்தையும் அடக்கத்தையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மகிழ்ச்சியான உத்தானத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய ஆச்சரியமான ஆரோகணத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய சந்தோஷத்தையும் மகிமையையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேற்றுகிறவராகிய பரிசுத்த ஆவியின் ஆக மனதை பார்த்து
எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நடுத்தீர்க்கிற நாளிலே எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஆண்டவருடைய திருநாமம் வாழ்த்தப்பட கடவது. ஜெபிப்போமாக. எங்கள் திவ்ய இரட்சகருமாகிய ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் புத்தி மனது நினைவையும் எங்களுக்கு உண்டான சகலத்தையும் உமக்கு காணிக்கையாக வைக்கிறோம். நாங்கள் எங்கள் சிந்தனை வாக்கு கிரியைகளினாலே முழுதும் உம்மை சிநேகிக்கவும் ஸ்துதிக்கவும் உமது திவ்ய சிநேகத்தின் அக்கினியினால் எங்கள் இருதயம் பற்றி எரியவும் தயை செய்தருளும் சுவாமி. எங்களுக்கு இதுவே போதும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராட்சிய பரிபாலகருமாயிருக்கிற ஆண்டவரே, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, பணிவு என்பது ஒரு உயர்ந்த பண்பு. இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலையும் இறைவனுக்கு உகந்த முறையில் பணிவோடு செய்வோம். அப்போதுதான் இறைவனின் வல்லமை முழுமையாக செயல்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த புதிய ஆண்டின் 2ஆம் நாள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியையும் தெய்வீக அமைதியையும் கொண்டு வரும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். ஆண்டவர் இயேசுவின் ஒப்புயர்வற்ற சமாதானமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமீன்.